கடலில் உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வுமழை காரணமாக நம்முடைய ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தொடர்ந்து 102 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்திருக்கிறது. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்றடித்துக் கொண்டிருக்கின்றது. இவையின் காரணமாக தாழ்வு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் களத்தில் இருந்து மக்களுடைய தேவையிலிருந்து பணியாற்றுவதற்காக எங்களிடத்தில் அறிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இன்று ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் கீழக்கரை, பாம்பன், தங்கச்சிமடம் போன்ற பகுதிகளை பார்த்து தாழ்வு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சார்பாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதை பற்றி கோரிக்கை வைத்தார்கள். அதிகமான காற்று அடிக்கின்ற காரணத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் சகஜ நிலை ஏற்பட்டவுடன் மின்சாரம் தரப்படும் என்று நம்முடைய செயற்பொறியாளர் மின்சார வாரியம் சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் அவரிடத்தை எடுத்துச் சொல்லிவிட்டு அவளை சந்தித்து விட்டு செல்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அரிசல் முனையிலே அதிகமான காற்றடிக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாப்பான ஒரு பகுதியில் அமர வைத்திருக்கின்றார்கள். அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று அவர்களையும் நலம் விசாரித்து அவர்களுடைய தேவைகளை செய்வதற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். பொதுவாக ஒரு மாத காலத்திற்கு இப்பொழுது ஒரு கடலுக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கின்றது. எல்லோரும் தினந்தோறும் கடலிலே மீன்பிடிக்க தொழிலை பாரம்பரிய தொழிலை கொண்டவர்கள். அந்த ஒரு மாத காலத்திற்கு தேவையான வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கான தேவைகளை கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தங்குவதற்கு நம்முடைய பாதுகாப்பான மையங்களில் அவர்களை வைத்திருக்கின்றோம். அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நாங்கள் உடனே நம்முடைய ராமநாதபுரம் சட்டமன்ற அலுவலகத்தில் ஒரு உதவி மைய எண் வைத்திருக்கின்றோம். அதில் தொடர்பு கொள்கிறார்கள். அவர்களை தேவையை நிறைவேற்றுவதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் தாழ்வு பகுதியில் சில கோரிக்கைகள், சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். காற்றழுத்த தாழ்வுமழை முடிந்த பின்னால் அதை செய்வோம் என்று கோரிக்கின்றோம்.